தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை செங்கல்பட்டு மாவட்டம் பாரதியார் தின மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டிக்கு வருக புரியும் ஊரக தொழில் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரின் போற்றுதலுக்குரிய
ஊரக தொழில்துறை தொழிலாளர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து நம் பள்ளி மாணவிகள். ஸ்கூல் அட்டென்ஷன், ஸ்டார்ட் ப்ளீஸ். அட்டென்ஷன். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மழக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிரமே சிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அடுத்த நிகழ்வு தேசிய கொடியேற்றுதல். நம் தாய்நாட்டின் பெருமையை பறைசாற்றும் விதமாக நமது மூவர்ண கொடியை ஏற்றுமாறு முதன்மை விருந்தினராக வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பற்றும் விதமாக நமது மூவர்ண கொடியை மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Attention. Attention. Flag salute. Flag salute. Salute. Order. அணிநடை மரியாதை. பல்லாவரம் குறுவட்ட அளவிலான நமது பள்ளி மாணவ மாணவிகள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள போற்றுதலுக்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கு அணிநடை மரியாதை நடத்தும் நிகழ்வு. அனைத்து மாணவ செல்வங்களும் அட்டென்ஷன். அணிநடை மரியாதையில் முதல் மாணவ செல்வங்கள் மான்ஃபோர்டு பள்ளியின் மாணவ செல்வங்கள் இசை முழங்க இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது போற்றத்திற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பிக்கும் விதமாக மான்ஃபோர்டு பள்ளியின் பேண்ட் குழு மான்ஃபோர்டு பள்ளியின் தேசிய மாணவர் படை மாணவ செல்வங்கள் இதோ சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் தருணம். போற்றுதலுக்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கு மான்ஃபோர்டு பள்ளியின் தேசிய மாணவர் படை மாணவ செல்வங்கள் தங்கள் சென்ட் டொமினிக்ஸ் ஹெலன்ஸ் மத்தரிஸ் கேப்பெல்லாம் வாங்க. சென்ட் தெரேசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வங்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு அரசு மேல்நிலைப் பள்ளி பல்லாவரம் மாணவ செல்வங்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் தருணம். மறைமலை அடிகளார் அரசு மேல்நிலைப் பள்ளி, அதைத் தொடர்ந்து ஜெமின் பல்லாவரம் அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு
அணிநடை பயிற்சி மூலம் மரியாதை செலுத்தும் தருணம். கண்டோன்மெண்ட், சென்ட் தாமஸ் மவுண்ட், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் குறுவட்ட அளவிலான பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு அணிநடை மூலம் தங்கள் மரியாதை செலுத்திக் கொண்ட நேரம். பல்லாவரம் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை 60க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு கடந்த 1 மாத காலமாக அனைத்து விளையாட்டுப் போட்டிகளையும் நடுநிலை மாறாமலும் சீரும் சிறப்புமாக நடத்திட உறுதுணையாக இருந்த மான்ஃபோர்ட் பள்ளியின் நிர்வாகத்தினர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களுக்கு இதோ அணிநடை மரியாதை. சிறப்பு விருந்தினர்களுக்கு அணிநடை மரியாதை செலுத்தும் தருணம். சென்ட் செபஸ்டியன் பல்லாவரம். கவிதா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் தருணம். கவிதா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. அதைத் தொடர்ந்து ஹீபா மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் சிறப்பு விருந்தினர்களுக்கு அணிநடை மரியாதை செலுத்தும் தருணம். வின்சென்ட் பல்லோட்டி மாணவ செல்வங்கள் சேக்ரட் பள்ளி மாணவ செல்வங்கள் பல்லாவரம் குறுவட்ட அளவிலான அனைத்து போட்டியிலும் கலந்து கொண்ட மாணவ செல்வங்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு அணிநடை மரியாதை செலுத்தும் தருணம். எப்படி பிரியாணிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காக வாங்கம்மா. உங்கள் பொசிஷனுக்கு வந்துருங்க. உங்கள் பொசிஷனுக்கு வந்து அப்படியே ஹால்ட் பொசிஷன் வந்துருங்க. டேர்ன் பண்ணுங்க. டேர்ன் பண்ணிட்டு உங்கள் பொசிஷன் வந்து ஹால்ட்டுக்கு வந்துருங்க. கேர்ள்ஸ் அப்படியே உள்ள வா. உள்ள வாங்க சார். ஜோசப் சார் உள்ள வர சொல்லுங்க. சார் உள்ள வர சொல்லுங்க. சார் ப்ளீஸ். இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வான ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல். ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுவதற்கு
மாண்புமிகு போற்றுதற்குரிய அமைச்சர் ஐயா அவர்களை தீபத்தை ஏற்றி வைக்கின்றார். மாணவ செல்வங்கள் கரவொலி எழுப்பவும். ஒலிம்பிக் தீபத்தை நமது போற்றுதற்குரிய அமைச்சர் ஐயா அவர்கள் ஏற்றி வைத்து இந்த விளையாட்டு போட்டினை தொடங்கி வைக்க உள்ளார். இந்த நிகழ்வின் முக்கிய நிகழ்வான ஒலிம்பிக் தீபத்தை ஏற்று செல்லும் மாணவன் சுதன் ஜெகன் மான்ஃபோர்ட் பள்ளியின் 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவன் சுதன் ஜெகன் மான்ஃபோர்ட் பள்ளியின் மாணவன். இரண்டாவதாக முகமது தோபிக் கவிதா மெட்ரிக் 100 மீட்டர் விரைவு ஓட்டத்தில் பங்கு பெற்று வெற்றி அடைந்தவர். மாவட்டம் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி அடைந்த முகமது தோபிக். முகமது பர்கான் கவிதா மெட்ரிக் மாவட்ட அளவில் 400 மீட்டர் விரைவு ஓட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவர். எல்லாம் கிளாப் பண்ணுமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்க, எல்லாம் என்கரேஜ் பண்ணு, எல்லாம் கிளாப் பண்ணுங்க எல்லாம். மோனிகா சென்ட் ஹெலன்ஸ் உயர் தாண்டுதலில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவி. விளையாட்டு வீரர்கள் கரவொலி எழுப்பவும். மோனிகா சென்ட் ஹெலன்ஸ் உயரம் தாண்டுதலில் மாவட்ட அளவிலான முதலிடம் பிடித்த மாணவி. ஜமுனா ஏஏ கண்டர்மன் வட்டு எறிதலில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி. அதைத் தொடர்ந்து தனுஷா ஏஏ கண்டர்மன் வட்டு எறிதலில் மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்த மாணவி. அதைத் தொடர்ந்து யோகிதா ஏஏ கண்டர்மன் 800 மீட்டர் வட்டு எறிதல் போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த மாணவி. ரித்திக்ஷ் மான்ஃபோர்ட் பள்ளி 400 மீட்டர் தொடர் ஓட்டம் உயரம் தாண்டுதல் மாநில அளவில் மாவட்ட அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி வாய்க்க சூடிய நமது மான்ஃபோர்ட் பள்ளியின் மாணவன் ரித்திக்ஷ் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுள்ளார். ரித்திக்ஷ் மான்ஃபோர்ட் 100 மீட்டர் 200 மீட்டர் உயரம் தாண்டுதல் மாநில அளவில் மாவட்ட அளவில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி அடைந்த மாணவ செல்வர்கள். ஒலிம்பிக் உறுதிமொழி. சுதன் ஜெகன் மான்ஃபோர்ட் பள்ளி. தம்பி ஃப்ளெட்ஜ் எடுமா, ஃப்ளெட்ஜ் எடுத்து சொல்லுங்க. Raise your hands, all of you raise your hands. Raise your hand, friend. Please put your right hand up. We swear that we will take part in the Bharatiyar Day, Republic Day, Pallavaram Zonal Sports Meet, in fair and loyal competition, respecting the rules and regulation which govern them, with a true spirit of sportsmanship, for the honor of our state and the glory of sports. Hands down. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தொடங்கி வைக்கிறார் நமது போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை தொடங்கி வைக்க உள்ளார் நமது போற்றுதலுக்குரிய அமைச்சர் ஐயா அவர்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய குடியரசு விளையாட்டு போட்டிகளை நமது போற்றத்துக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். கல்வி ஆண்டிற்கான 10வது பல்லாவரம் குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் ஆரம்பம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளது. இதோ உங்கள் கண் முன்னே சுதந்திர புறா. மாணவ செல்வங்கள் பரவல் இருப்பதாக கேட்டுக்கொள்கின்றோம். தடகள போட்டியை தொடங்கி வைத்த நாம் போற்றத்துக்குரிய அமைச்சர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். Students, about turn.
About turn. Back to your pavilion, please. உங்க பொசிஷன் போயிடுங்கம்மா. காலத்தினை கருத்தில் கொண்டு விரைவாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உடற்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், காலத்தின் கருத்தில் கொண்டு விரைவாக செய்ய. சீக்கிரம் உட்காருமாங்க, உட்காராங்க. அந்த ஆலமரத்தை கீழே டக்குன்னு உட்காருங்கம்மா பாய்ஸ். சீக்கிரம் உட்காராங்க. கீழே உட்காருங்கம்மா, உட்காருங்க. டீச்சர்ஸ் கைட் பண்ணு கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்டா உட்காருங்க. தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை செங்கல்பட்டு மாவட்டம் பாரதியார் தின மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டி 2025-26 பல்லாவரம் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை 60க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு கடந்த ஒரு மாத காலமாக அனைத்து போட்டிகளையும் மிக நேர்த்தியாகவும் நடுநிலை மாறாமலும் சீரும் சிறப்புமாக நடத்திட உறுதுணையாக இருந்த புனிதர் தோமையார் மலை அருகில் அமைந்துள்ள மான்ஃபோர்ட் ஆங்கில வழி பள்ளிக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுக்கு சிறப்பு முதன்மை விருந்தினராக வருகை புரிந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது பெருமிதம் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வரவேற்பது நமது மாண்பு. பல்லாவரம் குறுவட்ட அளவிலான அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதுணையாக இருந்த பல்லாவரம் குறுவட்ட செயலாளர், மான்ஃபோர்ட் பள்ளியின் போற்றுதல் கூறிய முதல்வர் மற்றும் தாளாளர் சகோதரர் திரு ஸ்டீபன் சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளி கல்வித்துறை 2025-2026 ஆண்டு பாரதியார் தின மற்றும் குடியரசு தின விளையாட்டுப் போட்டி நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள வறுமையை செழுமையாக்கி கல்லாமையை இல்லாமையாக்கி அன்பின் உறைவிடமாய் ஆலயத்தின் ஒளி விளக்காய் வெற்றியின் படிக்கட்டாய் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் முதன்மை விருந்தினர் தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். செங்கல்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி கற்பகம் அவர்களையும், கல்வி அலுவலர்கள் திருமதி காமாட்சி அவர்களையும், திருமதி இன்பராணி அவர்களையும், திரு அரவிந்தன் அவர்களையும், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திரு திருவலச்செல்வன் அவர்களையும், நேர்முக உதவியாளர் திரு உதயகுமார், திரு சிவகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எட்டா உயரங்களை நீங்கள் எட்டி பிடித்திட ஏணிகளாய் இருக்கின்ற இருபால் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாணவர்களுக்கு கல்வியோடு ஒழுக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒரு சேர கற்றுத்தந்து வாழ்க்கையில் முன்னேற உறுதுணையாக இருக்கும் அனைத்து பள்ளிகளின் உடற்கல்வி இயக்குநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்பு, பாசம், புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், கல்வி, ஒழுக்கம் என்னும் நற்பண்புகளையும் இணைத்து உங்களை உருவாக்கி வருகின்ற பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த மைதானத்தை அழகுபடுத்தி இன்றைய நாள் முழுவதும் சக்கரம் போல் ஓயாமல் சுழன்று வேலை செய்யும் அனைத்து பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். மான்ஃபோர்ட் பள்ளியின் சார்பாக எனது அன்பு மாணவ செல்வங்களே, குறுவட்ட அளவில் வெற்றி பெற்று அடுத்த கட்டமாக மாவட்டம், மாநில அளவில் வெற்றி வாகை சூட எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. நமது மாண்பின் அங்கமாக விளங்கும் முதன்மை விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த மான்ஃபோர்ட் பள்ளியின் முதல்வர், தாளாளர் மற்றும் குறுவட்ட செயலாளர் சகோதரர் ஸ்டீபன் சேவியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
நினைவு கேடயம் இதோ வழங்கிக் கொண்டிருக்கிறார் நமது பள்ளியின் முதல்வர் தாளர் அவர்கள். அமைச்சர் ஐயா அவர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை வழங்க மான்ஃபோர்ட் பள்ளியின் முதல்வர் தாளாளர் மற்றும் குறுவட்ட செயலாளர் சகோதரர் திரு ஸ்டீபன் சேவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் நினைவு கேடயம் வழங்க பள்ளியின் துணை முதல்வர் குறுவட்ட இணைச் செயலாளர் சகோதரர் திரு பாக்கியநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பள்ளியின் துணை முதல்வர் குறுவட்ட இணைச் செயலாளர் சகோதரர் பாக்கியநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் தனியார் பள்ளி மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் திருமதி இன்பராணி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை வழங்க மான்ஃபோர்ட் பள்ளியின் உடற்கொலை இயக்குனர் பல்லாவரம் குறுவட்ட இணைச் செயலாளர் திருமதி சுபஸ்ரீ சீனிவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்க பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் குறுவட்ட இணைச் செயலாளர் சகோதரர் ஸ்டீபன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் செங்கல்பட்டு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திருவருள் செல்வன் அவர்களுக்கு பொன்னாடை வழங்க மான்ஃபோர்ட் பள்ளியின் தொழிற்கல்வி நிறுவனத்தின் முதல்வர் சகோதரர் திரு தீபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்க பள்ளியின் மூத்த உடற்கல்வி ஆசிரியர் திரு ஜோசப் சங்கீத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்ட சிறப்பு விருந்திற்கு தெரிவு செய்யும் நிகழ்வு. மரியாதைக்குரிய நகர செயலாளர் திரு பாபு ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு பொன்னாடை வழங்க நம் பள்ளியின் முதல்வர் தாளன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பொன்னாடை பொறுத்து நினைவு பரிசு வழங்க நம் பள்ளியின் முதல்வரும் பள்ளியின் தாளருமான சகோதரர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் எக்கோ கோஆர்டினேட்டர் ஐயா அவர்களை சிறப்பிக்கும் தருணமாக பள்ளியின் முதல்வர்கள் பொன்னாடை பொறுத்தை உடற்கொலை இயக்குனர் அவர்கள் கேடயம் வழங்கி சிறப்பிக்க உடற்கல்வி இயக்குனர் திருமதி சுபஸ்ரீ சீனிவாஸ் அவர்கள் சிறப்பு செய்யும் தருணம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். வருகை புரிந்துள்ள நம் போற்றுதற்குரிய செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் பாரதியார் மற்றும் குடியரசு தின விளையாட்டு விழாவிற்கு 2025-26 கல்வியாண்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த விழாவிற்கு வருகை புரிந்து நம்மோடு வருகை புரிந்து இவ்விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு நடுத்தர குறு மற்றும் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து அவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதற்கு எல்லாவற்றுக்கும் உறுதுணையாக இருந்து வழிகாட்டுதலாக இருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டு வீரர்கள், முன்னாள் விளையாட்டு வீரர்களும் இந்நாள் ஆசிரியர்களும் உடற்கல்வி இயக்குநர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் எல்லாவற்றுக்கும் நாட்டின் வருங்கால தூணாக அமைந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நம்முடைய வருகை புரிந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸோ இங்கே வந்து இந்த நம்ம மாவட்டம் வந்து 2020 வந்து நம்ம தனியாக பிரிக்கப்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்து இருந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டமாக பிரிக்கப்பட்டு ஸோ 6 ஒன்றியங்களாக இருந்த நம்முடைய குறுவட்டங்களாக இருந்த இந்த நம்முடைய மாவட்டத்தில் இப்பொழுது 10 குறுவட்டங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய குறுவட்டம் எதுன்னு சொன்னும்போது நமக்கு வந்து நம்முடைய சென்ட் தாமஸ் மவுண்ட் புனித தோமையார் மலையை சார்ந்த குறுவட்டங்கள். இதில் 4 ஜோன்களாக பிரிக்கப்பட்டு பல்லாவரம் நம்முடைய மேடவாக்கம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருது. இன்றைய தினத்திலே இங்கே வந்து பல்லாவரத்தை சேர்ந்த 53 பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டு ஏற்கனவே நம்முடைய பள்ளி அளவிலும் குறுவட்ட அளவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு இன்று இறுதி நாளாக இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை நமக்கு வழங்கிய கண்டோன்மெண்ட்டுக்கும் இப்போ இதனை குறுவட்ட அளவில் போட்டிகளை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மான்ஃபோர்டு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய தாளாளரும் முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் பள்ளிக்கல்வியின் துறையின் சார்பாக இந்த நேரத்தில் அனைத்து உடற்கல்வி இயக்குநர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று முதலில் பள்ளி அளவு, ஜோனல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல் அனைத்து பிரிவுகளிலும் நம்முடைய மாணவர்கள் சிறப்பாக நீங்கள் விளையாடி உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய விளையாட்டு போட்டிகளில் இவ்வளவு மாணவர்கள் 109 மாணவர்கள் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் நேரு விளையாட்டு அரங்கில் 22/7/2025 அன்று நடைபெற்ற போட்டியில் 109 மாணவர்கள் சான்றிதழும் 4 மாணவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர் பொற்கரங்களால் நம்முடைய கேடயங்களும் வாங்கியிருக்கிறார்கள். அனைத்து இதற்கு ஊக்கம் அளித்து அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உடற்கல்வி இயக்குனர் உடற்கல்வி ஆய்வாளர் உங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 109 மாணவர்கள் மட்டுமல்ல, அனைத்து மாணவர்களும் இதில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி என்பது விளையாட்டிலே வெற்றி தோல்வி என்பது சகஜம், ஆனால் பார்ட்டிசிபேஷன் என்பது முக்கியம். இதனை நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் நமக்கு கொடுத்திருக்கீர்கள். 2024 நம்முடைய நேஷனல் லெவலில் 16 மாணவர்கள் வின் பண்ணி அங்கே அப்பவும் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. இதில் 4 மாணவர்கள் தங்க பதக்கங்களை வென்று ப்ரைஸ் பெற்றிருக்கீங்க. வெண்கல பதக்கங்கள் எலிமெண்ட்ரி கூட விடலை நம்ம. அதாவது தொடக்க கல்வியை சார்ந்த 5 மாணவர்களும், உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் 38 மாணவர்கள், மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ மாணவர்கள் 66 மாணவர்கள் நம்ம பதக்கங்களையும் சான்றுகளையும் பெற்றிருக்கிறீர்கள். இந்த கல்வி ஆண்டில் இன்னும் அதிகமான பதக்கங்களையும் நீங்கள் வாங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் வாழ்த்துதலே கூறிக்கொள்கிறேன். அனைத்து மாணவ செல்வங்கள் நீங்கள் படிப்பிலே மாத்திரம் அல்ல, உங்களுக்கு இந்த 7 பாயிண்ட் நம்ம எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு எல்லா கல்வி ஆண்டுகளிலும் நீங்கள் ஒரு சீட்டு வாங்கணும்னு சொல்லும்போது மெடிசனாக இருந்தாலும் என்ஜினியரிங்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் கூப்பிடுது ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான். நீங்கள் இப்போது நீங்கள் விளையாட்டு வீரர்கள் நல்ல முறையில் நீங்கள் விளையாடி இருக்கீர்கள். இன்னும் மாவட்ட அளவில் போகணும், நம்முடைய ஸ்டேட் லெவலில் போகணும், நேஷ்னல் லெவலில் போகணும், இன்டர்நேஷ்னல் அளவில் போயிட்டு கடந்த ஆண்டில் கூட தாய்லாந்துக்கு ஒரு மாணவர் சென்றிருக்கிறார்கள். நம்முடைய இதில் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய வெற்றி அவர் ஜார்க்கண்டுக்கு மாணவர்களை அழைத்து சென்றார்கள். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பதக்கங்களை பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே கல்வியிலும் விளையாட்டிலும் எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் ஒரு முறை பல அலுவல்கள் மத்தியிலும் நம்மிடையே நமக்கு உங்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்க இருக்கும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வு மான்ஃபோர்ட் பள்ளியின் விருந்தினர்களுக்கு வரவேற்கும் விதமாக வரவேற்பு நடனம். மான்ஃபோர்ட் பள்ளியின் மாணவிகள்
சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்கும் விதமாக இதோ வரவேற்பு நடனம். பண்பாடும் பரதமும் பாட்டும் நமது மரபின் அங்கமாக விளங்குவது அனைவரும் அறிந்ததே. அதனை பறைசாற்றும் விதமாக நம் மாணவிகள் மிக சிறப்பாக வரவேற்பு நடனம் நிகழ்த்தினார்கள். வரவேற்பு நிகழ்வு நடத்திய மாணவ செல்வங்களுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக நம் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த நமது போற்றுதற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள்
மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற 2024-2025 ஆண்டு பாரதியார் தினம், குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசளிக்கிற இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர் அருட் சகோதரர் ஸ்டீபன் சேவியர் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே சிறப்புரையாற்றியிருக்கிற நம்முடைய செங்கற்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கற்பகம் அவர்களே, செங்கற்பட்டு மாவட்ட கல்வி அலுவலர் திருமதி இன்பராணி அவர்களே, விளையாட்டு அலுவலர் திருவள்ளர் செல்வன் அவர்களே, பள்ளியினுடைய துணை முதல்வர் பாக்கியநாதன் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் பாபு அவர்களே, ஜிபி ராமன் அவர்களே, தம்பி விஜயசங்கர் அவர்களே, கவி சக்கரவர்த்தி அவர்களே, செங்கை மோகன் அவர்களே, வேலு அவர்களே, மாறன் அவர்களே, ஸ்டீபன் அவர்களே, தினகரன் அவர்களே, மகேஷ் அவர்களே, உடல் கல்வி ஆசிரியர் பெருமக்களே, போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிற மாணவ செல்வங்களே, மாணவர்களின் பெற்றோர்களே, பத்திரிகை ஊடகங்களைச் சேர்ந்த நண்பர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற உள்ள உடற்பயிற்சியினுடைய இயக்குனர் திருமதி சுபாஷ் டி சீனிவாசன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உள்ளபடியே மகிழ்ச்சியோடு நடைபெறுகிற இந்த இனிய விழாவில் நானும் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கிற நம்முடைய பள்ளியினுடைய தாளாளர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாணவர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் கல்வியும் உடல் ஆரோக்கியமும் மிக மிக முக்கியம். கல்வி அறிவு வளர்ச்சிக்கானது, விளையாட்டு உடல் ஆரோக்கியத்திற்கானது. இந்த இரண்டையும் ஒரே இடத்தில் பெற வேண்டும் என்று சொன்னால் அது பள்ளியிலே மட்டும்தான் முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். விளையாட்டு போட்டிகள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல, மாணவர்கள் தங்கள் லட்சியத்தை அடைவதற்கான ஊக்கம், உறுதி, விடாமுயற்சி ஆகியவற்றை பெறுவதற்கான சிறந்த வழியாகும். மாணவர்கள் உடல் உறுதியை பெற வேண்டும் என்றால் அதற்கு விளையாட்டு மிக மிக முக்கியம் என்பதை உணர வேண்டும். இன்றைய மாணவர்களினுடைய முறையற்ற உணவு, வீடியோ கேம்ஸ், செல்போன் பயன்பாடு ஆகியவற்றால் விளையாட்டின் மீதான ஆர்வம் இன்னைக்கு படிப்படியாக குறைந்து வருகிற நிலையை நாம் நேரடியாக காண்கிறோம். இதனால் மாணவர்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. மாணவர்களுடைய விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார். நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மண்டல வாரியாக, மாவட்ட வாரியாக, மாநில வாரியாக இன்றைக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு இன்றைக்கு அந்த நல்ல சிறந்த விளையாட்டு வீரர்கள்லாம் தேர்வு செய்து இன்றைக்கு ஊக்கப்படுத்துகிற இந்த திட்டத்தை மிகச்சிறப்பாக நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம செங்கற்பட்டு மாவட்டத்தை 10 மண்டலங்களாக பிரித்து ஜூலை 1 முதல் விளையாட்டு போட்டிகள் இன்றைக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பல்லாவரம் மண்டலத்திற்குட்பட்ட 39 பள்ளிகளை சார்ந்த மாணவர்களிடையே 12 வகையான விளையாட்டு போட்டிகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு நம் அனைவருடைய இனிய நல்வாழ்த்துக்களோடு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இன்னும் பல நிலைகளுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த போட்டிகளை மிக சிறப்பாக முறையில் ஒருங்கிணைத்து நடத்திய நம்முடைய மான்போர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர் ஸ்டீபன் சேவியர் அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
விளையாட்டுத் துறையில் செங்கற்பட்டு மாவட்ட மாணவர்கள் இன்றைக்கு மிகச்சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற விழாவில் மாநில அளவில் வெற்றி பெற்ற செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 109 மாணவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சான்றிதழை வழங்கியிருக்கிறார். 2023-24 கல்வியாண்டில் 551 மாணவர்கள் மாண்புமிகு நம்முடைய முதல் இடத்தில் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற 155 மாணவர்கள் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய திருக்கரத்தால் பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள், கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத செங்கற்பட்டு மாவட்டத்தில் முகாம் அமைத்து பயிற்சி அளிக்கப்பட்ட தமிழக வாலிபால் அணி, பாஸ்கெட் பால் அணி ஆகியவை தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருக்கிறது என்பதையும் இந்த விழாவிலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு நாட்டை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நாடு விளையாட்டுத் துறையிலே சாதனை படைத்த நாடாக இருக்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டை உலக அரங்குக்கு கொண்டு செல்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சில விளையாட்டு போட்டிகளை நம்ம டிவியில தான் பார்த்துருப்போம். அதுக்கு முன்ன நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த விளையாட்டு போட்டிகளெல்லாம் நம்முடைய தமிழகத்தில் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற பெருமை நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர்களை சாரும். குறிப்பாக 44வது செஸ் ஒலிம்பியா போட்டி நம்முடைய செங்கற்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் மிகச்சிறப்பாக நடந்தது, உங்களுக்கு தெரியும். சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி, ஸ்குவாஷ் உலக கோப்பை, 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன் டிராபி, கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள், தமிழ்நாட்டில் முதலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் அலைசறுக்கு போட்டி, ஈசிஆர் சாலையில் சைக்கிளத்தான் போட்டி, ஃபார்முலா கார் ரேஸ் ஆகிய சர்வதேச போட்டிகளை எல்லாம் தமிழ்நாட்டிலே நடத்தி நம்முடைய தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பின் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு ஊக்கத்தொகை ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் இருந்தது. அதை இன்றைக்கு 30 லட்சமாக உயர்த்தி தந்திருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதில் ஊக்கத்தொகை ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் இருந்தது. இன்னைக்கு அதை 12 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் என்ற 4510 விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் 148 கோடி 69 லட்சம் ரூபாய் இன்றைக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டு மையங்கள், விளையாட்டு வளாகங்கள், பயிற்சி மையங்கள், முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்குகள் அமைக்க இதுவரை 132 கோடி 51 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருகிற மாவட்ட விளையாட்டு வளாகம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரூபாய் 45 கோடி 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் விளையாட்டு மைதானங்கள், விடுதிகள் பழுது பார்ப்பது, புனரமைக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி மாவட்டத்தில் மாவட்டத்தில் ரூபாய் 162 கோடி ரூபாய் மதிப்பில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்கப்பட்டதற்கான கட்டுமான பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. அது இல்லாமல் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள், இந்த படிக்கிற தம்பிகள் எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஒரு 3-4 குச்சியை வச்சுட்டு அந்த பேட்லாம் இல்லாமல் சிரமப்படுவாங்க. இதையெல்லாம் உணர்ந்த நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 12525 கிராமம் இருக்குது. இந்த 12525 கிராமங்கள்லையும் ரூபாய் 86 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டத்தின் கீழே ஸ்போர்ட்ஸ் கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் இந்தியாவில் வேறு எங்கேயுமே அந்த ஸ்போர்ட்ஸ் கிட் தரல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்திட வேண்டும், அவர்களையும் இந்த நாட்டின் வருகிற காலங்களில் பெரிய விளையாட்டு வீரர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேறு எங்கேயுமே செய்யாத செயல்களை எல்லாம் இன்றைக்கி நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது.
அது மட்டும் இல்லை, நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கீழ் இயங்குகிற விளையாட்டுத்துறை ஒரு பொற்காலம். நம்ம கண்டோன்மெண்ட்லேயே நாங்கள் ஒரு இடம் கொடுத்துருக்குறோம், ஒரு 1.25 ஏக்கர் கலைஞர் மினி ஸ்டேடியம் போடுறதுக்கு இடத்த கொடுத்தாச்சு. போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த விளையாட்டு திடல் அமைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக மாணவிகள், விளையாட்டு வீராங்கனைகள் இந்த நல்ல வாய்ப்பினை நீங்கள்லாம் நல்ல முறையில் பயன்படுத்தி பள்ளிக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் நம்முடைய முதல்வர் கோப்பையில் செங்கற்பட்டு மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது. தேசிய அளவில் டென்னிஸ் போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறது. ஆக வருகை தந்து இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிற மாணவ செல்வங்கள் மாநில அளவில் இல்லை, தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் நீங்கள் பங்கு கொண்டு பரிசுகளை பெற்று நம்முடைய மாவட்டத்திற்கு நீங்கள் பெருமை தேடி தர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுக்கு வருகை புரிந்து சிறப்பாக மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துரைகளையும் அறிவுரையும் வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வு மான்ஃபோர்ட் பள்ளியின் தாளச்சங்கிலி லெசிம்.
yourself off and back in the saddle. You're on the front line, everyone's watching. You know it's serious, we're getting closer, this isn't over. The pressure's on, you feel it, but you got it all, believe it. When you fold it up, oh, and if you fold it up, Samina, mina, sangalewa, 'cause this is Africa. Samina, mina, waka, waka, Samina, mina, sangalewa, this time for Africa. Listen to your God, this is our motto. Your time to shine, don't wait in line, y vamos por todo. People are raising their expectations. Go on and feed them, this is your moment, no hesitation. Today is your day, I feel it. You pave the way, you believe it. You get down, get up, oh, when you get down, get up, Samina, mina, sangalewa, this time for Africa. Samina, mina, waka, waka, Samina, mina, sangalewa, anawa, Samina, mina, waka, waka, Samina, mina, sangalewa, this time for Africa. I'm well on my journey, biggie, biggie mama, one A to Z. My teeth are on my journey, biggie, biggie mama, from east to west. My teeth, waka, waka, my head, waka, waka, my head. This is Zimbabwe, 'cause this is Africa. Samina, mina, waka, waka, Samina, mina, sangalewa, anawa, Samina, mina, waka, waka, Samina, mina, sangalewa, this time for Africa. Jambo, jambo, Samina, mina, sangalewa, anawa, jambo, jambo, Samina, mina, sangalewa, anawa, this time for Africa. This time for Africa. மான்ஃபோர்ட் பள்ளியின் மாணவ செல்வங்கள் விளையாட்டு மட்டுமல்ல நடனத்திலும் நாங்கள் சிறந்தவர்கள் என்பதனை விருந்தினர்கள் மத்தியில் நிரூபித்து காண்பித்துள்ளார்கள். இந்த குழு நடனத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வு காலையில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி வாகை சூடிய மாணவ செல்வங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் ஐயா பொற்கரங்களால் பரிசு வழங்க நிகழ்வு. சரவணன், மான்ஃபோர்ட் பள்ளி சரவணன், குயிக்காகுமா, சரவண மேகநாதன், முகமது பர்கான், கவிதா மெட்ரிக், ராமச்சந்திரன், MBL GHS, அண்டர் 17 கேர்ள்ஸ் 800 மீட்டர்ஸ் ஓட்டம், கஜலட்சுமி, மரிய நிவாஸ், கீர்த்தனா, சென்ட் தெரேசா, கவிதா AA கண்டோன்மெண்ட். விளையாட்டு வீரர்கள் விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேடையை நோக்கி விரைந்து வருமாறு B சரவணன் மேகநாதன் மான்ஃபோர்ட், முகமது பர்கான், கவிதா மெட்ரிக், ராமச்சந்திரன், MPL, கஜலட்சுமி, மரிய நிவாஸ், கீர்த்தனா, சென்ட் தெரேசா, கவிதா AA கண்டோன்மெண்ட். விளையாட்டு வீரர்கள் விரைந்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சீர்மிகு விழாவுக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதன்மை விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விளையாட்டு வீரர்களுக்கு தன் பொற்கரங்களால் கேடயமும் சான்றிதழ் வழங்குகிறார். முதல் பரிசு B சரவணன் மேகநாதன் மான்ஃபோர்ட். 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்தை பிடித்தவர் B சரவணன் மேகநாதன் மான்ஃபோர்ட். சீக்கிரம் வாமா. மான்ஃபோர்ட், குயிக்காமா. மான்ஃபோர்ட் யாரு? சரவணன் யாரு? சரவணன், குயிக்காமா.
Under 17 boys, மேல வாமா, வர இரு. 800 meter first place, B. Saravanan Meganathan, Montfort. Montfort பள்ளியின் முகமது மாணவ செல்வங்கள் கரோல் ஏற்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வெற்றி வாய்க்கக்கூடிய வாழ்த்துகளும் வணக்கங்களும் மாண்புமிகு அமைச்சர்களின் பொற்கரங்களால் பி. சரவணன் மேகன் அவர்களுக்கு 2வது பரிசு முகமது பர்கான், 3வது பரிசு ராமச்சந்திரன் MBL GHS ஸ்கூல் அரசு மாணவன். வெற்றி வாய்க்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களின் பொற்கரங்களால் சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தருணம். ரிலே ஸ்டூடெண்ட் girls under 17 girls 800 meters Gejalakshmi Maria Nivas quick வாங்கம்மா first place. ரிலே ஸ்டூடெண்ட் போய் அசம்பிள் கீர்த்தனா சென்ட் தெரேசா கவிதா AA Cantonment. Under 17 girls 800 meters first place S. Gejalakshmi Maria Nivas மேல்நிலைப்பள்ளி. ரிலே வெற்றி வாய்க்கக்கூடிய மாணவிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். போற்றுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வெற்றி வாய்க்கக்கூடிய மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் செலுத்தும் தருணம். கீர்த்தனா 2வது பிரைஸ், 3வது இடம் R. கவிதா AA Cantonment. ரிலே ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா கால் ரூமுக்கு வந்துருங்க. 4 into 100 ரிலே ஸ்டூடெண்ட் கால் ரூமுக்கு வச்சுக்கிறோம். காலை வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழாவான பள்ளி கல்வித்துறை 2025-26ஆம் ஆண்டு பாரதியார் தின குடியரசு தின விளையாட்டுப் போட்டி நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த முதன்மை விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சேவியர் அவர்களுக்கும் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். பங்கு பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் திருமதி சுபஸ்ரீ சீனிவாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து நிகழ்வுகளுக்கும் இறுதியாக நன்றி உரை கூறிய மான்ஃபோர்ட் பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் சுபஸ்ரீ சீனிவாஸ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.